ஹாய் எஸ்பிஎஃப் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வி ஆல் ஆர் டூயிங் குட். வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஎம் கோல்டு ஃபேஷன். இன்றைக்கி ஒரு சூப்பரான அப்டேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எஸ்பிஓ இன்ட்ரோ கமிஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நம்மள பலர் தினமும் டாஸ்க் செய்து வருமானம் பெறுகிறோம், ஓகேவா? ஆனால் அதோடு சேர்த்து ஒரு கூடுதல் வருமான வாய்ப்பு இருப்பதை பலர் முழுமையாகவே பயன்படுத்துவதில்லை. அந்த வாய்ப்பு தான் இன்ட்ரோ கமிஷன். இன்ட்ரோ கமிஷன் அப்படின்னா என்ன, எப்படி ஆக்டிவேட் செய்வது, யாரெல்லாம் பெற முடியும் என்பதை குறித்து தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலில் இன்ட்ரோ கமிஷன் என்றால் என்ன? நீங்கள் எஸ்பிஓவில் வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். உங்களுடைய ரெஃபரல் லிங்க் மூலம் ஒரு புதிய உறுப்பினரை சேர்க்கின்றீர்கள். அவரும் உங்களைப் போல தினசரி டாஸ்க் செய்து வருமானம் பெறுகிறார். அவர் செய்யும் டாஸ்க் வருமானத்திலிருந்து 5% தொகை உங்களுடைய இன்ட்ரோ வேலட்டில் கமிஷனாக சேரும். பிறகு அந்த தொகையை வித்ட்ரால் செய்து உங்கள் வங்கி கணக்கிற்கு பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் இன்ட்ரோ கமிஷன். இதன் மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? நீங்கள் ஒருவரை ஜாயின் செய்தால் அவருடைய வருமானத்தில் இருந்து 5% அண்ட் 5 பேரை நீங்கள் ஜாயின் செய்திருந்தீங்க அப்படின்னா அந்த 5 பேரிடம் இருந்தும் 5% அல்லது 10 பேரை நீங்கள் ஜாயின் செய்திருந்தால் 10 பேரிடம் இருந்தும் 5% உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அவர்கள் வேலை செய்யும் வரை தொடர்ந்து உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷன் வந்து கொண்டே இருக்கும். ஒரு சிறிய உதாரணம் பார்ப்போமா? ஒரு நபர் மாதத்திற்கு 10,000 சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கொள்வோம், ஓகேவா? அவரிடம் இருந்து 5% என்றால் 500 ரூபாய் ஆச்சு, ஓகே? அதே போல் உங்கள் டீமில் 10 பேர் இருந்தாங்க அப்படின்னா 10 × 500 எவ்வளோ ஆச்சு? 5,000 ஆச்சு, ஓகே? அதாவது நீங்கள் ரெஃபரல் செய்வதற்காக மட்டுமே மாதந்தோறும் கூடுதல் வருமானம் பெறும் வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, இந்த இன்ட்ரோ கமிஷனை ஆக்டிவேட் செய்ய என்ன செய்ய வேண்டும்? உங்கள் கீழ் குறைந்தபட்சம் 2 புதிய உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். அவர்கள் அஃபிலியேட் பார்ட்னர் ப்ரோக்ராம் அல்லது இன்ஃப்ளூயன்சர் ப்ரோக்ராம் இவற்றில் ஏதேனும் ஒரு ப்ரோக்ராமில் இணைந்திருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு இந்த கொஸ்டின் வரலாம், இதுக்கு டைம் லிமிட்டேஷன் இருக்கா அப்படிங்கிறது. கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. இன்றைக்கி ஒருத்தவங்களை சேர்க்குறீங்க அப்படின்னா அடுத்த வாரம் கூட இன்னொருத்தவங்களை சேர்க்கலாம். ஒரே நாளில் 2 பேரையும் சேர்க்கணுமா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. எப்போ வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஆக மொத்தத்தில் 2 புதிய உறுப்பினர் ஜாயின் ஆனாலே போதும், உங்களுடைய இன்ட்ரோ கமிஷன் ஆக்டிவ் ஆகிவிடும், ஓகே? ஓல்டு மெம்பர்ஸ்க்கு ஒரு குட் நியூஸ். அதாவது என்ன அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு கீழே நிறைய ஒரு பிக் டீமே நீங்கள் வச்சுருப்பீங்க, ஓகேவா? இன்ட்ரோ கமிஷன் இன்னும் ஆக்டிவ் ஆகாமல் இருக்கலாம். அப்படின்னா கவலையே நீங்கள் படாதீங்க. இப்போது 2 புதிய உறுப்பினரை மட்டும் நீங்கள் அஃபிலியேட் பார்ட்னர் ப்ரோக்ராம் அல்லது இன்ஃப்ளூயன்சர் ப்ரோக்ராமில் ஜாயின் செய்தாலே போதும். அதன் பிறகு நியூ ஜாயினர்ஸ் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உங்கள் டீம் மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் டாஸ்க் செய்கிற இன்கம்லேருந்து உங்களுக்கு கமிஷன் கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகே, இப்போது கமிஷன் வரவில்லை என்றால் என்ன செய்வது அப்படின்னு உங்களுக்குலாம் தோணும். அதுக்குமே பதில் இருக்குது. ஃபஸ்ட்டு திங், முதல்ல நீங்கள் உங்களுடைய நியூ ஜாயினரை கரெக்டாக சேர்த்தீங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். செகண்டாக அவங்க டாஸ்க்கு கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையுமே பாருங்கள். ஏன்னா அவங்க டாஸ்க் செய்தால் மட்டுமே கமிஷன் நமக்கு ஆட் ஆகும், ஓகே? ஃபைனலி இன்ட்ரோ கமிஷன் எல்லாமே கரெக்டாக இருந்துமே உங்களுக்கு வரவே இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ்பிஓ போர்ட்டல் பேஜுக்கு போய்க்கோங்க. அந்த இடத்துல டிக்கெட் ரைஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்னென்னலாம் கேட்குதோ அது எல்லாமே ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக உங்களோட டவுன்லைனரோட ஸ்க்ரீன்ஷாட், டாஸ்க் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் வேலெட்டில் இன்ட்ரோ வேலெட் ஸ்க்ரீன்ஷாட்டுமே அந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க, ஓகே? அப்லோட் பண்ணிவிட்டு ஃபைனலி சப்மிட் பண்ணிவிடுங்க. எஸ்பிஓ சைட்லேருந்து அதை கரெக்ஷன் பண்ணி உங்களோட பிரச்சனையை அவங்க சால்வ் பண்ணி கொடுப்பாங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக ஒரே விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். திரும்பவும் இன்ட்ரோ கமிஷன் என்பது ஒரு கூடுதலான வருமான வாய்ப்பு, ஓகே? அதை சரியாக புரிந்து கொண்டு பயன்படுத்தினால் உங்கள் டீம் வளர வளர உங்கள் வருமானமும் வளர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது, ஓகே? அதனால் இந்த வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் டீம் வளர வளர உங்கள் வருமானமும் வளரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.